ஆதியாகமம் அதிகாரம் 40. 4 பகுதிகளாக இந்த அதிகாரத்தை நாம் தியானிக்கலாம். 1. சிறைச்சாலையில் யோசேப்பும் பூமியில் வந்த இயேசுவும் ஒரு ஒப்புமை. 2. சிறைச்சாலையில் வைக்கப்பட்ட பிரதானிகள். 3. பிரதானிகளின் சொப்பனமும் அதன் அர்த்தமும். 4. ஏற்ற நேரமும் பானபாத்திரக்காரனின் தயவும். 1. சிறைச்சாலையில் யோசேப்பும் பூமியில் வந்த இயேசுவும் ஒரு ஒப்புமை. 15வது வசனத்தில் காவல் கிடங்கில் வைக்கும்படிக்கு நான் இவ்விடத்தில் ஒன்றும் செய்யவில்லை என யோசேப்பு கூறுகிறார். தவறிழைத்த அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் வைக்கப்பட்ட சிறைச்சாலைக்கு யோசேப்பு வந்தது போல் இயேசுவும் பாவ அடிமைத்தனத்துக்குள்ளானவர்களின் பூமிக்கு வந்தார். சிறைச்சாலையில் வைக்கப்பட்ட எல்லாரும் யோசேப்பினிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டனர். எல்லார் மேலும் யோசேப்பு கரிசனையுள்ளவராயிருந்தார். எனவேதான் பானபாத்திரக்காரனும் சுயம்பாகியும் துக்கமாயிருக்கும்போது அவர்கள் கவலையை தீர்க்க முற்பட்டார். அதேபோல் இயேசு கிறிஸ்துவும் பூமியில் ஊழியம் செய்யவும் எளிமையானவர்களின் குறைவுகளை நீர்க்க கரிசனையுள்ளவராகவும் இருந்தார் என நாம் வாசிக்கிறோம். எனவே சிறைச்சாலையையும் பூமியையும் ஒப்புமைப்படுத்தி பார்த்தால் சிறைச்சாலைக்கு தவறிழைக்காத யோசேப்பு வந்தது போல பூமிக்குள் அடிமைத்தனத்திற்குள்ளானவர்களின் மத்தியில் ஒன்றும் அறியாத பரிசுத்தமான இயேசு கிறிஸ்து வந்தார் என ஒப்புமைப்படுத்தலாம். 2. சிறைச்சாலையில் வைக்கப்பட்ட பிரதானிகள். யோசேப்பு தலையாரிகளின் அதிபதியின் வீடாகிய சிறைச்சாலையில் இருந்தார். 39வது அதிகாரம் 1வது வசனத்தில் தலையாரிகளின் அதிபதி போத்திபார் என வாசிக்கிறோம். சிறைச்சாலை தலைவனுக்கு என 39வது அதிகாரத்தில் குறிப்பிடப்படுபவரும் தலையாரிகளின் அதிபதியும் வேறு வேறு நபர்களாக இருந்திருக்க வேண்டும். ராஜாவின் பிரதானிகள் சிறைச்சாலையில் வைக்கப்பட்ட ஒரு சாதாரண அடிமையான யோசேப்பின் வசம் விசாரணைக்காக ஒப்புவிக்கப்பட்டனர். யோசேப்பின் உண்மை, ஞானம், புத்தி, கர்த்தர் மனிதர்கள் கண்ணில் யோசேப்புக்கு கொடுத்த தயவு போன்றவைகளை இது காட்டுகிறது. பானபாத்திரக்காரன் ராஜாவுக்கு திராட்சரசம் முதலிய பானங்களின் விசாரிப்புக்காரராய் இருந்தார். பானங்களை ராஜாவுக்கு தயார் செய்வதும் அதை தான் முதல் குடித்து பின்னர் ராஜா பருகச் செய்வதும் அவர் வேலை. சுயம்பாகி ராஜா உண்ணும் உணவு வகைகளை தயார்படுத்துவார். இருவரும் ராஜாவை தினமும் தரிசிப்பவர்கள். மேலும் நம்பிக்கைக்கு உரியவர்கள் மாத்திரமே இந்த பதவியில் வைக்கப்படுவர். 3. பிரதானிகளின் சொப்பனமும் அர்த்தமும். யோசேப்பின் ஞானத்தை பிரதானிகளுக்கு விளங்க பண்ண கர்த்தர் இனிவரும் கால நிகழ்வுகளை சொப்பனத்தின் மூலம் பிரதானிகளுக்கு தெரியப்படுத்தினார். பிரதானிகளின் சொப்பனத்துக்கான விளக்கத்தை யோசேப்பு கூறினார். பானபாத்திரக்காரன் 3 நாளைக்குள் தன் நிலையில் திரும்பவும் வைக்கப்படுவார் எனவும் சுயம்பாகி 3 நாளைக்குள்ளே மரத்திலே தூக்கி போடப்படுவார் எனவும் யோசேப்பு சொன்ன விளக்கத்தின்படியே நிகழ்ந்தது. 4. ஏற்ற நேரமும் பானபாத்திரக்காரனின் தயவும். நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினைத்து என்மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும் என யோசேப்பு பானபாத்திரக்காரனிடம் கேட்டதை 14வது வசனத்தில் வாசிக்கலாம். ஆனால் ஏற்ற நேரத்தில் பானபாத்திரக்காரனுக்கு யோசேப்பின் ஞானத்தை விளங்க பண்ணின தேவன் ஏற்ற நேரம் வரும் வரை யோசேப்பின் ஞானம் ராஜாவுக்கு தெரியாதவாறு யோசேப்பை பானபாத்திரக்காரனிடமிருந்து அவன் நினைவுகளிடமிருந்து மறக்க பண்ணினார். என்னை நினைத்துக்கொள் என யோசேப்பு சொல்லியிருக்க பானபாத்திரக்காரனோ நினையாமல் மறந்து போனார்.
மனிதர் மேல் நாம் வைக்கும் நம்பிக்கை ஒருபோதும் நம் காரியங்களை சந்திக்காது. எல்லாவற்றிற்கும் நேரமும் கர்த்தர் குறித்த காலமும் கர்த்தரின் கிரியையும் வேண்டும். ஜெபிப்போமா. அன்பின் பிதாவே, எங்களுக்காய் பாவ அடிமைத்தனத்திற்குள்ளானவர்களுக்காய் அவர்களை மீட்கும் பொருளாய் அப்பா சுவாமி நீர் பூமிக்கு கடந்து வந்ததை எண்ணி உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. நன்றி செலுத்துகிறோம். மேலும் தகப்பனை யோசேப்புக்கு கொடுத்த ஞானம், புத்தி கூர்மை போன்றவைகளை எங்களுடைய வாழ்க்கையிலும் தாரும் சுவாமி. எங்களுடைய ஞானத்தை கொண்டு உம்மை அடையாளம் கண்டு கொண்டு தகப்பனை வாழ்க்கையை செவ்வனே நடத்த எங்களுக்கு அனுகிரகம் செய்யும் சுவாமி. ஆமேன். தகப்பனை சுவாமி அப்பா சுவாமி, எங்களுக்கு உயர்த்தப்படும் காலம் வரும் வரைக்கும் சுவாமி உம்முடைய பலத்த கைக்குள் அடங்கி இருக்க எங்களுக்கு ஞானத்தை தாரும் சுவாமி. ஏற்ற காலம் வரும் வரைக்கும் கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருந்து கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினதை தர வல்லவர் என்பதை விசுவாசித்து சுவாமி எங்களுடைய வாழ்க்கையில் கடந்து செல்ல நீர் அருள் புரியும். எல்லா துதிகன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம் மீட்பர் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமேன்.